ஹாய் வணக்கம். நான் உங்கள் செல்டன் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் திருநெல்வேலி பேஸ் அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் போய் பாருங்கள். அவங்க அவங்க அகாடமிக் ஸ்டூடெண்ட்டா இல்லை யாராவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட படிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு பாருங்க. அண்ட் நம்ம ஒரு ஸ்கூலில் போய் நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட குழந்தைங்களை சேர்க்கணும்னாலே அந்த ஸ்கூலில் எவ்வளோ அஃபிலியேஷன் இருக்குது, என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் குவாலிஃபைடான்னு பார்த்து தானே நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போதுமே அப்படிங்க ஸ்டோன் ப்ரூஃப்லாம் பண்ண முடியும். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன இடி மலையிலேயே போய் ரோட்ல நிட்டா மேக்கப் பண்ணிட்டு இருக்க போறீங்க? கிடையவே கிடையாது. ஹாய் வணக்கம். நான் உங்க செல்டன் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் திருநெல்வேலி பேஸ் அண்ட் திருநெல்வேலி காய். சென்னைக்கு வந்து 15 இயர்ஸ் ஆச்சு. வரும்போது நர்ஸா வந்தேன். என்னோட நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஸோ 2017 ஐ ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் மேக்கப். ஏன் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ லாக்மே அகாடமியில் என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸில் 1000 மாடல்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் 100 ஃபேஷன் ஷோக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் மோர் தென் 1000 பிரைட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரைட்ஸ் பற்றி நட்சத்திர வெட்டிங்ஸோட நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், நீங்கள் பார்க்கலாம். How can I achieve a natural bridal makeup? ஒரு நேச்சுரல் பிரைடல் மேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணணும். அண்ட் உங்களுடைய தீம் வந்து மோனோக்ரோமேட்டிக் தீமில் போச்சுன்னா உங்களுடைய நேச்சுரல் லுக் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஜுவல்லரி, உங்களுடைய ப்ளவுஸ், உங்களோட சாரியோட கலர்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி மேட்சே ஆகாது. ஸோ எப்போவுமே நீங்கள் நேச்சுரலாக ஒரு லுக் போகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னையும் நீங்கள் நல்லா ப்ரெப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு கான்ட்ராஸ்ட் தீமில் போகாமல் ஒரு மோனோக்ரோமேட்டிக் தீமில் போனீங்கன்னா உங்களோட நேச்சுரல் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். How to prep my hair naturally before my bridal hair? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க, உங்களுடைய ஹேரை வந்து நேச்சுரலி ப்ரெப் பண்ணிக்கணும் உங்களோட வெட்டிங்க்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்டிஷ்னர், ஷாம்பூஸ் இதெல்லாம் போடாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஸ்டாவோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்து உங்களோட ஹேர் ப்ரெப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 டேஸ் இல்லை 5 டேஸ் மட்டும் ஒரு ஹேர் ஸ்பா மட்டும் பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்பா பண்ணும்போது கூட ரொம்ப கண்டிஷனர்லாம் ரொம்ப யூஸ் பண்ண சொல்லாதீங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி செமி ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் பேக் ஹோம் பண்ணும்போதுலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இல்லை ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். How to maintain the overall skin glow as a bride? அஸ் அ பிரைட் உங்களுடைய ஓவரால் ஸ்கின் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப தண்ணி குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபுட்டில் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, காஸ்மெட்டிக் சைட் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி போகலாம் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு 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 ரொம்ப ஆசிலேஷனில் இருந்தீங்கன்னா ஒரு 3 to 5 டேஸ் முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களோட திருப்திக்காக தான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் நாங்கள், உங்களை மேக்கப்பே ரொம்ப அழகாக காட்டிடுவோம். பட் ஈவன் உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு 4-5 டேஸ் நல்ல க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாம். What are some of the natural remedies for dark circles and patches for brides to be? நீங்கள் ஒரு பிரைட்ஸ் டு பியாக இருக்கீங்க அண்ட் உங்களுடைய டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பேச்சஸ் வந்து கம்மியாகணும் அப்படின்ற ஐடியாலஜியில் இருக்கீங்க அப்படின்னா அவாய்ட் மொபைல் யூஸிங் ஆஃப்டர் ஸ்விட்ச் ஆஃபிங் யுவர் லைட்ஸ். ஸோ உங்களோட லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணுறது நீங்கள் கம்மி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் ஐக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுங்க. வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் ஐஸ் வந்து ஆன்டி கிளாக்கில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஐ பேக்ஸஸ்லாம் இப்போ வந்துருச்சு அண்ட் ஐ க்ரீம்ஸ்லாம் வந்துருச்சு, ஸ்டார்ட் யூஸிங். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஏஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய ஐஸ், உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ், உங்களோட பேச்சஸையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க பிஃபோர் மேரேஜ். ஒரு 1 வீக் அல்லது ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. How to pick the right bridal hairdo for my bridal outfit? ஓகே, உங்கள் பிரைடல் அவுட்ஃபிட்க்கு போகிற மாதிரி எப்படி ஹேர்டு நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, லைக் நீங்கள் லெஹங்கா போகிறீங்க அல்லது சாரி போகிறீங்க அல்லது ஃப்ராக் போகிறீங்க, இந்த 3 தான் மோஸ்ட்லி நம்ம ஊரில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக் போகும்போது நீங்கள் போனி டைல்ஸ், அப்படி இல்லைன்னா பிரைட்ஸ் வித் டிஃப்ரெண்டான பிரைட்ஸ். இப்போ நார்த் ஸ்டைலில் லைக் இப்போ நார்த் இந்தியனாக போகிறீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க பன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, வித் ஃப்ளோரல் பன்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய புல்லிங்கில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகலாம். அண்ட் சவுத் இந்தியன் பிரைட் அப்படின்னு வரும்போது நம்ம ஷார்ட் ஜடை,
அதில் நிறைய ஒர்க்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நார்த் இந்தியனும் இது மிக்ஸ் பண்ணி பண்ணால் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிரும். ஸோ சவுத் இந்தியன் பிரைடாக இருக்கும்போது எது லாங் ஜடை வித் கொஞ்சம், அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஜடை வித் ஏதாவது பில்லை, அப்படி இல்லைன்னா செயின்ஸ், ஷார்ட் செயின்ஸ் நிறையா வந்துருச்சு, நிறைய டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் என்ன கலரில் நீங்கள் போகிறீங்களோ அந்த கலர்லேயே இப்போ நம்ம ஃபுல்லாகவும் கொண்டு போகலாம். ஆஸ் சைட் மோனோக்ரோமேட்டிக் தீமில் போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை நான் வந்து ஃப்ராக் போடுறேன் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போனி டெயில்ஸ் வந்துருச்சு, ஃபிஷ் டெயில்ஸ் வந்துருச்சு, நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் இருக்குது, சவுத் இந்தியன் ஸ்டைல் இருக்குது, இல்லை வெஸ்டர்னைஸ்டாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னைஸ்டாக நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போயிடலாம். How to get the right bridal makeup that matches my skin tone? பிரைடல் மேக்கப் அப்படின்றது ஒரே ஒரு விஷயம்தான். அண்ட் எப்படி வந்து நம்ம அதை மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, காம்ப்ளிகேட்டட் ஸ்கின்ல ஒர்க் பண்ணியிருக்காங்களா, என்ன மாதிரிலாம் ஹேர் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, சோஃபார் எவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் உங்களோட ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்கின் உங்களுக்கு என்ன டோனில் வேணுமோ அந்த டோனில் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கின்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் புக். As a bride to be, when is the right time to take up skin hair care procedures? As a bride to be உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா லைக் 45 days பிஃபோர். எவ்ரி 15 days கேப் வந்து நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு மேபி டுடே இஸ் யுவர் வெட்டிங். 3 daysக்கு முன்னாடி உங்களோட லாஸ்ட் சர்வீஸ் முடியணும். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சர்வீஸ் முன்னாடி முடியும்னா லாஸ்ட் சர்வீஸ் 3 days பிஃபோர், 15 days பிஃபோர், 15 days பிஃபோர், 15 days பிஃபோர். அந்த மாதிரி நீங்கள் அக்கார்டிங் டு உங்களோட வெட்டிங் டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி முடிகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 15 daysல உங்களோட எக்ஸ்ஃபோலியேஷன் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் கேரை வந்து 45 days டியூரேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். How to calm myself down from feeling overwhelmed before my big day as a bride? ஓகே, நீங்கள் அவ்வளோ பயத்தில் அவ்வளோ பதட்டத்தில் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. அண்ட் ஆஸ் ஐ செட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரே உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டை முன்னாடி மீட் பண்ணுங்கள், உங்களுடைய கன்சல்டேஷனை முடிங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி சாரீ போகிறீங்க, என்ன மாதிரி ஃப்ளாரல் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி ஜுவல்லரி நீங்கள் போகிறீங்கிறத உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எய்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரையல் மேக்கப் வேணும்னா ட்ரையல் மேக்கப் எடுத்துக்கலாம். அண்ட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு ப்ரொஃபஷனலாக. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு அ ப்ரொஃபஷனல் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே உட்காந்து பேசி உங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஹேர் டூ போகலாம், என்ன மாதிரி உங்களோட ட்ரேப்பிங் இருக்கணும், என்ன மாதிரி கலரில் நீங்கள் போகிறீங்க, என்ன ஹார்மனி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தெலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பயப்படாமல் அந்த ஒர்க்கை வந்து உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கொடுக்கலாம். அவங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணி தருவாங்க கண்டிப்பாக. Should I get my hair do before my makeup done first on my wedding day? ஸோ உங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஹேர் டூ ஃபஸ்ட்டு பண்ணணுமா இல்லை மேக்கப் ஃபஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே இருக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட கையில் தான் இருக்குது. சில மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க ஒரு பக்கம் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட் கையில் விட்டுருங்க. எய்தர் அவங்க ஹேர் டூ பண்ணிட்டு மேக்கப் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா மேக்கப் பண்ணிட்டு ஹேர் டூ பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஹேர் ஸ்டைலிஸ்ட் வச்சுட்டு அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம். உங்களுக்கு அழகான லுக் கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்துடும். Are there any specific foods or drinks we should avoid before the wedding? கண்டிப்பா அது நிறைய பேருக்கு தெரியாம. ஸோ பிரைட் டு பியா இருக்கீங்க, ரொம்ப ஓவர் இதாக இருக்கும்போது லைக் நீங்கள் நிறைய ஃபுட் எடுத்துக்க தேவையில்லை. எதாவது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா மார்னிங் நிறைய இந்த பிராமின் வெட்டிங் அப்படி இல்லைனா ஒரு இந்து வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல்ஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு சும்மா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க வெட்டிங் டைமில். ஸோ அந்த மாதிரி தாலி கட்டினதுக்கு அப்புறமா ஸ்வீட்டு, அப்புறமா கொஞ்சமாக தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறவங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எப்போவுமே லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க. இதர் 2 இட்லி ஆர் கொஞ்சமாக பொங்கல், அப்படி இல்லைனா லைக் சாலடு, ஃப்ரூட் சாலடு, இல்லைனா அப்படி இல்லைனா வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஹெவியாக ஃபுட் எடுத்துட்டு பயந்துட்டே இருக்க தேவையில்லை. ஸோ அதனால எப்போவுமே நான்லாம் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது இன்னைக்கு நம்மளோட பிக் டே அது வேறு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஹெவி ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு லைக் சாலட், ஜூஸ் இல்லைன்னா ஒரு 2 இட்லி அதோட இது. ஏன்னா இட்லி வந்து ரொம்ப லைட் ஃபுட் அண்ட்
பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நல்லது இட்லிலாம். நம்ம சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் கூட இட்லி கொடுத்து தான் நம்மளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் பயப்படாமல் தைரியமாக உங்களுடைய பிக் டே வந்து நல்லா செரிஷ் பண்ணலாம். How to choose a makeup artist? ஸோ ஆஸ் அ பிரைட் டு பி நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரொஃபைல் போய் பாருங்கள். அண்ட் அவங்க அகாடமிக் ஸ்டூடெண்ட்டா இல்லை யாராவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட படிச்சிருக்காங்களா அப்படின்றது பாருங்கள். அண்ட் நம்ம ஒரு ஸ்கூலில் போய் நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட குழந்தைங்களை சேர்க்கணும்னாலே அந்த ஸ்கூலில் எவ்வளோ அஃபிலியேஷன் இருக்குது, என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் குவாலிஃபைடான்னு பார்த்து தானே நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போதுமே அவங்க எங்கே லேர்ன் பண்ணியிருக்காங்க, சோஃபார் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ போர்ட்ஃபோலியோஸ் பண்ணியிருக்காங்க, யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம தைரியமாக பார்க்கலாம். அண்ட் அவங்களோட ஜேர்னியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 3 days 5 days 10 daysலாம் படிச்சு முடிச்சுட்டு நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் போட்டு தூக்கிடுறாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்க்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அவங்க இல்லைன்னா அவங்க எவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ ரொம்ப கம்மி டைமாக இருந்தாலும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீல்ஸையும் அவங்களோட ஃபோட்டோஸையும் செக் பண்ணி பாருங்கள். ரீல்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எடிட்டடாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ எடிட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எடிட்டிங்லாம் ரொம்ப இல்லாமல் ஸோ பார்க்கும்போது ஒரு நேச்சுரலாக சூப்பராக அவங்க வீடியோ எடுத்து போட்டு நார்மல் மொபைல் எடுத்து போட்டுருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து நல்ல ஒரு அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.